இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஜாயிண்ட் எல்லாம் போட்டு கரெக்டாக நீட்டாக வந்து ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தைக்கிறத வந்து பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். பட்டி அளவு பார்த்து அதை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். டாட் பிடிச்சிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இதில் வந்து இப்போ இதையும் வந்து ரெண்டும் சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ இதில் வந்து இந்த சைடு வந்து 3வது டாட்டு. இப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கப் சைஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த டாட் வந்து இந்த பக்கமாக மடிச்சுக்கிறோங்க. கரெக்டாக இதுவும் வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக இந்த ரெண்டையும் வந்து சென்ட்ரு வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ அந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அதே மாதிரி 3வது டாட் வரும். இப்போ 2 கப் சைஸும் நமக்கு வந்து பிடிச்சாச்சு. இப்போ பட்டி இதுக்கு தச்சு வச்சுருக்க பட்டி வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அளவு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த பட்டியை வந்து கீழே போட்டுக்கிறோங்க. இப்போ தையலுக்கு இதில் ஒரு 1/2 இன்ச்சு இதில் ஒரு 1/2 இன்ச்சு அளவு கணக்கு பண்ணி இதை வந்து போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து பின்பாகத்தை வந்து அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணலாம். அளவு கரெக்டாக இருக்குது, அது அப்படியே நம்ம இப்போ வந்து இருக்கிற அளவு வந்து இப்போ வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ நீட்டாக வந்து இப்போ இன்னொரு பட்டியும் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஒன்று வந்து கீழே வச்சு தைச்சோம், ஒன்று வந்து மேலே வச்சு தைங்க இந்த மாதிரி. இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒரே அளவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்குறோங்க. இந்த அளவு ரெண்டும் இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவர்லாக் போட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கலாம். கரெக்டாக அளவு ரெண்டும் சென்ட்ரு வந்து பார்த்துட்டு கரெக்டாக தைங்க. இதை வந்து இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. இதை இழுத்து பார்த்துக்கிறோங்க அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. 2 பக்கமும் எந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதோ அது அளவு வந்து கொஞ்சம் வந்து கரைச்சி விட்றலாம். இப்போ இது வந்து நான் முடிச்சிருக்கேன். இப்போ ஓவர்லாக் போட்டுருவோம். அதில் வந்து இப்போ ஓவர்லாக் போட்டாச்சு.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து போட்டு எடுத்துக்கிறோங்க. இதை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கிறோங்க. இப்போ தையல் போட்டுரும். அதில் வந்து கீழே வந்து மடித்து தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பட்டியும் வந்து மடித்து தையல் போட்டுருங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மெயின் பீஸும் ஒன்று இருக்குது, லைனிங் ப்ளவுஸும் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த கிளாத்தை இதில் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. எந்த பீஸ் வந்து நல்லா அகலமாக இருக்கோ அந்த பீஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இது வந்து போதுமான அளவு நமக்கு. இப்போ வந்து வளையத்துக்கு மெயின் பீஸ் வந்து அடிக்கணும். வளையத்துக்கு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. நான் சிங்கிள் பீஸாக போடுறேன். இது வந்து லைனிங்கும் அதுவும் கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருந்ததுன்னா தெரியும். நீங்கள் மெயின் பீஸை போட்டுட்டு வெளியில் அடிச்சிங்கன்னா தெரியாது. அதுக்காண்டி தான் அந்த மெயின் பீஸ் போடுறது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க அளவு. இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு இங்கே வரைக்கும் மடிச்சிருங்க. ஃபுல்லாக மடிக்காமல் இது அடுத்த மடிப்பு இங்கே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக ஒரே மாதிரி தையல் போட்டுருங்க. இப்போ லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சு கிளாத்து இதை வந்து 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படியே வந்து ஒரு மடிப்பு, இதை வந்து 2வது மடிப்பு. இந்த தையல் வந்து இந்த பக்கமாக வரணும். அதனால அதை பார்த்துக்கிறங்க. இங்கிட்ட பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு லைனிங் பீஸ் வந்து தெரியக்கூடாது. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி வரணும். கரெக்டாக வந்து பீஸ் வந்து திரும்பக்கூடாது. இப்போ 2ஐயும் ஏற்ற இறக்கம் வந்து பார்த்துருங்க. அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கட் பண்ணுறேன். எப்படி ரவுண்டு வந்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லித்தரேன். இப்போ அவ்வளோதான், நமக்கு வந்து பீஸ் வந்து போதும். இப்போ இதை 3ஐயும் வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இந்த முக்கோணமாக இருக்கிறத அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. பீஸ் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. பக்கத்தில் கட் பண்ணிடுங்க. கிராஸ்லாம் போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. வந்து பைப்பிங் வச்சா கிராஸ் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக தான் தைக்கிறோம். அதுவும் கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நேராகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து அடித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பீஸ் மாத்திரம் வந்து பக்கத்தில் வந்து இதை வெட்டிடாமல் தையலை வெட்டிடுங்க, அவ்வளோதான். இப்போ கொக்கிப்பட்டி பக்கம் வந்து வச்சுக்குவோம் நம்ம. இப்போ கொக்கி பக்கம் இது வந்து நல்ல பக்கமாக வெளியில் வச்சுருக்கோம், வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். இப்போ இந்த பீஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ண பீஸ் வந்து நம்மளை பக்கம் வெளிப்பக்கமாக வச்சுருக்கோம். ஜாயிண்ட் இல்லாதது வந்து கீழே வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக மடிச்சிருங்க.
மடிச்சுட்டு கொக்கி பெட்டி பக்கம் மேலே வச்சுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு தையலுக்கு அளவு எடுத்து விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு அதை தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்பேன். அந்த 1/4 இன்ச்சு அப்படியே வந்து தைச்சிடுங்க. தையல் பாருங்கள் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த கட் பண்ணியிருக்கிற பீஸும் கரெக்டாக வரும். தையலும் வந்து 1/4 இன்ச்சு போட்டதுக்கப்புறமும் நம்ம அந்த தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரட்டிட்டு அடிப்போம் பாருங்கள். அப்போ வந்து ஒரே மாதிரி தையல் வரணும்னா இந்த மாதிரி தான் அடிக்கணும். இந்த இப்படி வந்து கையை வச்சு லைட்டாக வந்து கீ துணியை வந்து தள்ளிக்கிறங்க. மே துணியை இழுக்கக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து மடித்து விட்ருங்க. இப்போ இங்கே பக்கத்தில் நல்லா கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் வந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு கோடு கோடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டு பக்கத்தில் வந்து ஒரு 4-5 இடத்துல கட் பண்ணிடுங்க. இந்த இடமும் வந்து நம்ம அந்த கொக்கி பெட்டி பக்கத்தில் வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு திரும்பும். நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த இப்படி தைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த தையல் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிறோங்க. இதை வந்து உள் பக்கமாக இப்படி மடிங்க. ரெண்டையும் ஒரே பக்கமாக மடிச்சிடாதீங்க. இப்படி மடித்து தையல் போடுங்க. இந்த விரலை வச்சு உள்ளே அமுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வருங்க ஒரே மாதிரி வந்திருக்கு. நம்ம 2வது தையல் இப்போ 2 தையல் போடுறதுக்கான அளவு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அடிக்கணும். இப்போ அப்படியே மடித்து இந்த லைனிங் பீஸ் வந்து தெரியக்கூடாது. இந்த கலர் வந்து தெரியக்கூடாது. கரெக்டாக நீட்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக விரலை வச்சு உள்ளே அழுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்து தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. இது என்ன லைனிங் ஒரு கலரில், மெயின் பீஸு ஒரு கலரில் இருக்குது. அந்த பீஸ் வந்து வெளியில் தள்ளிடாமல் கரெக்டாக போடணும். இந்த ஷோல்டர் கரெக்டாக ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு தையல் வந்து போட்டாச்சு. இப்போ அது வந்து உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக உள்ளர போயிருக்கு. இப்போ இதில் அப்படியே ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக ஒட்டிலே போட்டுட்டு வந்துடுங்க. இந்த 2 தையல் வந்து ஒரே மாதிரி வரணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஏத்தறக்கம் வந்து பார்த்துருங்க. நான் நெக்கை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட பீஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ரவுண்டு உங்களுக்கு வந்து வரணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எந்த பக்கம் கரைச்சி விட்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 2 பீஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது.
இழுத்து வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கையை குடஞ்சிட்டு இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து வெளிப்பக்கம், அதாவது ரைட் சைடு வர்ற கை. இப்போ கை குடஞ்சி காமிக்கிறேன். நம்ம சிசர் கட் போட்டிருக்கிறதுலேருந்து லைட்டாக அப்படியே கொண்டு வந்து ஃபுல்லாக வெளில எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்பி பார்த்தா கை வந்து குடஞ்சது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு தையல் ஓட்டிடுவோம். இப்போ இதை வந்து இங்கே வச்சுக்கிடுவோம். கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு பார்த்துக்குறோங்க. இந்த 2 அளவையும் வந்து ஒன்றா பார்த்துக்குறோங்க. நம்ம ஜாயின் போட்டது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் தைக்கிற ப்ளவுஸு மேக்ஸிமம் வந்து எல்லாமே பெரிய ப்ளவுஸாக தான் இருக்குது. நான் ஜாயிண்ட் எப்படியுமே போட்டுருவேன். ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருந்தால் தான் போட மாட்டேன். லாஸ்ட் வந்து நான் இதில் தையல் போட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து துணி உள்ளர விட்டு அதனால் நீங்கள் ஜாயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும். அது அப்படியே வந்து திருப்பிட்டு இந்த ஒட்டுலே நம்ம எதில் தையல் போட்டிருக்கோம் அந்த தையல்லே கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து விலகி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரிக்கிற ஊசி ஒரு ஊசி வச்சுக்கிறோங்க. இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு குத்தி எடுத்து விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இந்த 2 ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரும். இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த பக்கம் திருப்பிக்கிறங்க. ஏன்னா ஷோல்டர் வந்து ஒரே பக்கமாக வரணும். அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு ஓட்டிட்டு கூட அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக டேக் அடிக்கிற மாதிரி. நம்ம என்ன பிரிச்சுட்டோம், ஆனால் அடுத்த துணியில் பற்றக்கூடாது. அந்த ஓவர்லாக் தெரிகிறத வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தா கை வந்து நமக்கு வந்து அளவு ஷோல்டர் பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து 3.25 இன்ச்சு வச்சேன். இப்போ வந்து 2.25 இன்ச்சு வந்திருக்கும். நமக்கு வந்து தையல் முடிஞ்சதுக்கப்புறம் 3 இன்ச்சு ஷோல்டர் வைக்கலை, நான் 3.25 தான் வச்சேன். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம். பிசுறு இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடு வர கையே இப்போ அதை வந்து குடஞ்சிக்கிடுவோம். இங்கே வந்து இந்த சென்ட்ரு வந்து பார்த்துருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக லைட்டாக வெளியில் தள்ளி இருந்தது, அதனால் கடைசியில் கொண்டு வந்தேன். இப்போ கை ஓட்டியாச்சு. அதே மாதிரி சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அளவு கரெக்டாக வரும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் சென்ட்ரு பார்த்துட்டு எந்த பக்கம் குறைஞ்சாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நேர் வந்து அது கரெக்டாக வந்துடும். நம்ம பார்த்துருக்க சென்ட்ரு வந்து தள்ளி வந்தால் தான் கஷ்டம். இதை அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. இதை வந்து ஓவர்லாக் போட்டுடலாம். ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சைடு ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்துடணும்.
இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு தான் நம்ம தைக்க போகிறது. ஆல்ரெடி வந்து நான் இது வந்து தைக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ அதே அளவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு பிடிச்சிடலாம். கரெக்டாக சென்ட்ரு ரெண்டும் பார்த்துக்குறங்க. இந்த ஜாயின் போட்டிருக்குங்க பாருங்கள், இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சிசர் கட் போட்டிருக்க சென்டரும் கரெக்டாக வரணும். நீங்கள் இதை சரியாக பார்க்கலனாலும் இந்த சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க. இப்போ அளவு கரெக்டாக பார்த்துக்குறோம் ப்ளவுஸோட அளவை. அப்படியே கரெக்டாக அந்த அளவு வச்சு தையல் போட்டுருங்க. இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க, ஏத்திறக்கம் வருதா அப்படின்னு. இப்போ அதே பார்த்து இன்னொரு தையல் வந்து இந்த பக்கம் போட்டுடலாம். இதுலேயே வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கணும். இந்த சென்ட்ரு வந்து கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டு கையும் வந்து ஒரே மாதிரி. இதுலேயே வந்து ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஜாயிண்ட் ஆகுதான்னு. இப்போ ப்ளவுஸ் வந்து உள்ளர வந்து பார்ப்போம் எப்படி ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு. கரெக்டாக தைச்சிருந்தோம்னா கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஏற்ற இருக்குது, அதாவது அளவு ப்ளவுஸோட அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறோங்க. எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவுக்கு இருக்குது. இப்போ தையல் மாத்திரம் நம்ம வந்து போட்டோம்னா போதும். நான் வந்து ஒரு 4 தையல் 3 தையல் வந்து போட்டு கொடுப்பேன், பிரித்து போடுற மாதிரி. 4 இன்ச்சு கணக்கு பண்ணி தையல் போடணும். நம்ம வந்து பிரித்து விட்டாலும் அவங்களுக்கு வந்து அடுத்த தையல் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த 4 இன்ச்சு அளவுக்கு வந்து போட்டு கொடுங்க. நூல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை நம்ம பாபின் வந்து சுற்றி வச்சுருக்கோம், அதை வந்து மாட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து 4 தையலும் வந்து போட்டுட்டோம். அடுத்ததில் வந்து இந்த பீஸ் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து இந்த இதெல்லாம் வந்து பிசுரை சுத்தமாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த அளவுக்கு வந்து துணி வந்து உள்ளர விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வச்சு தான் போடுவாங்க. லாஸ்ட் வந்து தையல் போடும்போது நூல் இல்லை. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுடலாம். நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் போடுறது. இப்போ ஒரு டைட் இருந்ததுன்னா, கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு தையல் பிரித்து விட்டாலும் இந்த எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து உள்ளர விட்டு தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த தடவை கொஞ்சம் நாளைக்கு வச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கால் இன்ச்சு நமக்கு வந்து தள்ளி வந்து தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். பிசுறு எங்கேயும் இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க.
இதை வந்து அப்படியே கரெக்டாக நேரை வந்து இழுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நேரை வந்து இப்படி இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா தான் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த 2 ஷோல்டரையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு லைட்டாக உதறிட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அதை வந்து அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த 2 இதையும் வந்து கரெக்டாக உள்ளே வச்சு இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. இந்த நெக்கு வந்து ரவுண்டு கரெக்டாக வந்திருக்காங்கிறத வந்து இப்படி வந்து பார்த்துக்குறங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஒரு பட்டு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இப்போ அது வந்து வச்சு திருப்பணும் சில்கில். அதை இப்போ எப்படி